என் பெயர் ஊர் அதெல்லாம் இங்கே முக்கியமல்ல. நான் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணாக இருந்து ஒரு பெரும் பணக்காரனை திருமணம் செய்து கொண்டவள். என் கணவர் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியின் சிஇஓ. எங்கள் திருமணமான புதிதில் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய பங்களா, சொகுசு கார்கள் எல்லாம் எனக்கு ஒரு மாயாஜாலம் போல இருந்தது. ஆனா அந்த மாயாஜாலம் வெகு சீக்கிரம் மறைந்து போனது. கல்யாணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன. இந்த பெரிய வீட்டில் எனக்கானது என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை, என் தனிமையை தவிர. என் கணவருக்கு வேலை, மீட்டிங், பிசினஸ் ட்ரிப் என்று எப்போதும் ஏதாவது ஒன்று இருக்கும். நான் அவரோடு செலவழித்த நேரங்களை விட அவருக்காக காத்திருந்த நேரங்கள்தான் அதிகம். பணத்தால் வாங்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் என்னிடம் இருந்தன. ஆனா ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எனக்கு தேவையான அந்த சிறு நெருக்கமும் அன்பான தொடுதலும் என்னிடம் இல்லை. இரவுகளில் நான் விழித்திருப்பேன், அவர் அசந்து தூங்கிக் கொண்டிருப்பார். அவர் அருகில் இருந்தாலும் பல மைல் தூரத்தில் இருப்பது போல் உணர்வேன். ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையே எனக்கு பெரும் சலிப்பை தந்துவிட்டது. என் கணவரின் பணத்தில் வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் எனக்கான சுதந்திரம் வேண்டும், எனக்கான தனி அடையாளம் வேண்டும் என்று நானே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். இது எங்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளியை இன்னும் அதிகமாக்கியது. விவாகரத்து செய்வது பற்றி சிந்திக்கும் அளவுக்கு எங்கள் உறவு வறண்டு போயிருந்தது. அன்றைய தினம் நான் வருமான வரி அலுவலகத்திற்கு சில முக்கியமான வேலைகளுக்காகச் சென்றிருந்தேன். என் கணவர் இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் வரமாட்டார். அவருக்கு எல்லாமே அவரது ஆடிட்டர்கள்தான். ஆனா என் சொந்த வேலை என்பதால் நானே சென்றிருந்தேன். அங்கே உள்ள ஒரு காத்திருப்போர் அறையில் அமர்ந்திருந்தேன். நேரம் போய்க்கொண்டே இருந்தது. எனக்கு கடுமையான சலிப்பு. அப்படித்தான் என் வாழ்க்கையே இருந்தது. எதற்காகவோ யாருக்காகவோ காத்திருப்பது. அப்போது அங்கே ஒரு நபர் வந்து அமர்ந்தார். அவர் முகத்தில் ஒருவிதமான அமைதி இருந்தது. அவர் கண்கள் எதையோ தேடுவது போல் ஆழமாக இருந்தன. என்னை அறியாமலேயே அவரை நான் கவனிக்கத் தொடங்கினேன். அவரும் சில ஆவணங்களை வைத்துக்கொண்டு காத்திருந்தார். நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் வராததால் அந்த அமைதியை உடைத்து அவரே என்னிடம் பேச்சு கொடுத்தார். "எவ்ளோ நேரமா வெயிட் பண்றீங்க?" என்று கேட்டார். நான் ஒரு பெருமூச்சுடன், "கிட்டத்தட்ட 2 மணி நேரமாச்சு. என்ன பண்றாங்கன்னே தெரியல. நீங்க எப்ப வந்தீங்க?" என்று கேட்டேன். அவர் லேசாகச் சிரித்துக்கொண்டே, "நானும் கொஞ்ச நேரமா தான் காத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தாலே பொறுமை ரொம்ப முக்கியம் போல" என்றார். எங்கள் பேச்சு மெதுவாக தொடர்ந்தது. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் ஒரு ஓவியர் மற்றும் கவிஞர் என்று சொன்னார். ஒரு கலைநயமிக்க மனிதர் என்பதை அவர் பேச்சே உணர்த்தியது. அவர் என் வேலையை பற்றி கேட்டார். நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாகவும் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேலையை தொடர்வதாகவும் கூறினேன். "உங்க கணவர் என்ன பண்றார்? அவர் இதையெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா?" என்று அவர் ஒரு இயல்பான கேள்வியை கேட்டார். ஆனால் அந்த கேள்வி என் மனதின் ஆழத்திலிருந்து எரிமலையை தொட்டுவிட்டது. அவர் ஒரு சிஇஓ, ரொம்ப பிஸியான ஆளு. அவருக்கு இதற்கெல்லாம் நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவர் பணத்துல நான் வாழ விரும்பல. எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், என் சுதந்திரம் என் கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லத் தொடங்கிய நான் என் மனதிலிருந்த பாரத்தை எல்லாம் ஒரு முன்பின் தெரியாத அந்த அந்நியரிடம் கொட்டினேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். "நீங்க ரொம்ப வித்தியாசமான பெண்ணா இருக்கீங்க. உங்களோட இந்த தனித்துவமான எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஒரு சிங்கப் பெண் மாதிரி இருக்கீங்க" என்று பாராட்டினார். பல வருடங்களாக என் கணவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் சிறு பாராட்டு இது. ஒரு அந்நியர் என்னை இவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு பாராட்டியது எனக்குள் ஒரு சிறிய ஆனால் ஆழமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பிறகு அவர் தன்னிடமிருந்த ஆவணங்களை சரிபார்க்க முடியாமல் திணறுவதை பார்த்தேன். நான் முன்வந்து, "நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா?" என்று கேட்டு அவருடைய ஆவணங்களை சரியாக அடுக்கி என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கினேன். "ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு எனக்கு வேலையே முடியாதிருக்கும்" என்று என் கண்களை பார்த்து நெகிழ்ச்சியாக கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அவர் செஞ்ச பிறகு அந்த அறை வழக்கத்தை விட இன்னும் அதிகமாக தனிமையானது போல் உணர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் வேறொரு சிறிய அறையில் தனியாக காத்திருந்தேன். அறையில் ஏசி வேலை செய்யவில்லை, மிகவும் புழுக்கமாக இருந்தது. அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தால் அதே நபர் மீண்டும் என்னை தேடி வந்திருந்தார். "நீங்க இன்னும் கிளம்பலையா? உங்க உதவிக்கு மறுபடியும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன்" என்றார். அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என் மொபைல் ஒலித்தது. திரையில் ஹபி என்று என் கணவரின் பெயர் வந்தது. எனக்கு கட்டுக்கடங்காத எரிச்சல் வந்தது. இவ்வளவு நேரம் என்னை கண்டு கொள்ளாதவர், பல நாட்களாக என்னோடு முகம் கொடுத்து பேசாதவர் இப்போது எதற்கு அழைக்கிறார் என்ற கோபத்தில் அழைப்பை துண்டித்தேன். அவர் இதை கவனித்து விட்டார். சற்று தயக்கத்துடன், "ஏன் போனை கட் பண்ணீங்க? உங்க கணவர்தானே கூப்பிட்டார். ஏதோ பிரச்சனை போலையே" என்று கேட்டார். நான் அவர் மனைவியை பற்றி கேட்டேன். விவாகரத்து ஆகிவிட்டதாக கூறினார். என் மனதில் அடக்கி வைத்திருந்த சோகம் அனைத்தும் கண்ணீராக வெடிக்க தயாரானது. "எங்களுக்குள்ள எதுவுமே சரியில்ல.
கல்யாணமாகி 3 வருஷமாச்சு. ஆனா நாங்க சந்தோஷமா இல்ல. அவர் என்னை ஒரு மனைவியா மதிச்சதே இல்ல. எனக்கான தேவைகளை, ஆசைகளை அவர் புரிந்து கொண்டதே இல்ல. இப்போ விவாகரத்து பண்ற நிலைமையில இருக்கோம் என்று விரக்தியாக கூறினேன். அவர் முகம் மாறியது. என் அருகில் வந்து அமர்ந்தார். எனக்கு வியர்த்து கொட்டியதால் நான் அணிந்திருந்த மேலாடையை சற்று தளர்த்தினேன். அவர் என்னையே ஆழமாக பார்த்தார். அந்த பார்வையில் காமம் இல்லை, ஆனால் ஒரு பெண்ணின் வலியை புரிந்து கொண்ட ஒரு ஆழமான தவிப்பு இருந்தது. உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க ரொம்ப அழகான புத்திசாலியான ஒரு பெண். உங்க கணவர் ரொம்ப அதிர்ஷ்டவசம். ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை அவர் சரியா பயன்படுத்திக்கல. உங்கள மாதிரி ஒரு மனைவி கிடைத்ததுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணும் என்று மிக மென்மையாக கூறினார். அவர் வார்த்தைகள் என் மனதை வருடின. பல வருடங்களாக என் காதுகள் கேட்க ஏங்கிய வார்த்தைகள் அவை. உங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அந்த சந்தோஷத்தை நான் தரட்டுமா என்று மிக மெதுவாக என் காதருகே கிசுகிசுத்தார். என் மூச்சு முட்டியது. தவறு என்று மூளை சொன்னாலும் என் உடலும் மனமும் அந்த நெருக்கத்திற்காக ஏங்கின. பல வருடங்களாக வறண்டு கிடந்த என் உணர்வுகளுக்கு அவர் வார்த்தைகள் மழைத்துளியாக விழுந்தன. நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அடுத்த சில நிமிடங்கள் அந்த அறையில் வார்த்தைகள் மௌனமாகி உணர்வுகள் மட்டுமே பேசின. என் மொத்த தனிமையையும் ஏக்கத்தையும் அவர் தன் அன்பால் நெருக்கத்தால் தீர்த்து வைத்தார். அன்றைய தினம் நான் வீட்டுக்கு திரும்பினேன். என் மனம் முழுவதும் அந்த அந்நியரின் நினைவுகள்தான். நடந்ததை நிலைத்து ஒரு பக்கம் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் கணவருக்கு துரோகம் செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வு என்னை வாட்டியது. சோஃபாவில் சோர்வாக விரக்தியாக படுத்திருந்தேன். அப்போது என் கணவர் வீட்டுக்குள் நுழைந்தார். வழக்கமாக அவர் தாமதமாக வந்தால் நான் கோபப்படுவேன், சண்டை போடுவேன். ஆனால் இன்று எனக்குள் எந்த கோபமும் இல்லை. அவர் என் அருகில் வந்து, ஏன் இவ்ளோ நேரம்? வழக்கமா நான் லேட்டா வந்தா கத்துவியே, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க? உன் முகமே வேற மாதிரி இருக்கே என்று சந்தேகமாக கேட்டார். என்னால் பொய் சொல்ல முடியவில்லை. என் குற்ற உணர்வு என்னை கொன்றது. என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண. எனக்குள்ள இருந்த தனிமை, உங்களோட பிரிவு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்று விக்கி நின்றேன். நான் விஷயத்தை சொன்னதும் அவர் கோபத்தில் கத்துவார், என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்துவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக நின்றார். அவர் முகத்தில் அதிர்ச்சியை விட ஒருவிதமான புரிதல் இருந்தது. எனக்கு உம்மேல கோபம் இல்ல என்று மெதுவாக சொன்னார். நான் அதிர்ச்சியாக பார்த்தேன். என்ன சொல்றீங்க? நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு? எனக்கு தெரியும், நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா இல்லைன்னு. உனக்கான நேரத்தையோ அன்பையோ ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த ஆழமான நெருக்கத்தையோ என்னால கொடுக்க முடியல. நீ எனக்காக ரொம்ப ஏங்கி போயிட்ட. உன் சந்தோஷத்தை நான் பல தடவை கொன்னிருக்கேன். இன்னைக்கு நீ ஒருத்தர் மூலமா சந்தோஷமா இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு கோபம் வரல. ஒரு விதத்துல நிம்மதியா இருக்கு. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். நான் உன்னை குறை சொல்ல விரும்பல என்றார். அவர் வார்த்தைகள் என் மனதை ஆச்சரியத்தில் உறைய வைத்தன. ஒரு கணவன் இப்படியா இருப்பான்? என் மீது அவருக்கு இருந்த அன்பை நான் தவறாக புரிந்து கொண்டேனா, அல்லது அவருடைய அன்பை காட்டும் விதம் இதுதானா என்ற எண்ணம் தோன்றியது. அவர் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். என் வாழ்வில் நான் அனுபவித்த மிக விசித்திரமான தருணம் அது. மறுநாள் காலை நான் குளித்துவிட்டு அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். அப்போது என் கணவர் அங்கே வந்தார். இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டா என்றார். ஏன் என்று குழப்பத்துடன் கேட்டேன். இன்னைக்கு ராத்திரி டாமி நம்ம வீட்டுக்கு வர்றான். உனக்காக தான் அவனை வர சொன்னேன் என்றார் சாதாரணமான குரலில். டாமி எங்கள் இருவருக்கும் நெருக்கமான நண்பன், நல்ல அழகான வலிமையான இளைஞன். ஆனால் அவனை எதற்கு என் கணவர் வீட்டுக்கு வர சொல்கிறார்? டாமியே வர்றான், அதுவும் எனக்காகவா? நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். என் கணவர் என் அருகில் வந்து, ஆமாம், நேத்து நடந்தத நீ என்கிட்ட சொன்னப்போ உனக்கு எது தேவைன்னு எனக்கு முழுசா புரிஞ்சுது. உன்னோட அந்த தேவைகளை, அந்த சந்தோஷத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால நீ ஆசைப்படுற அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். டாமி உனக்கு பிடிச்சமானவன் தானே? அவன் கூட நீ சந்தோஷமா இருக்கணும். இத நான் முழு மனசோட தான் பண்றேன். நீ இத ஒரு குற்றமா நினைக்க கூடாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். என் மூளையே குழம்பி போனது. இது என்ன மாதிரியான உறவு? என் கணவரே எனக்கு வேறொரு ஆணை ஏற்பாடு செய்கிறாரா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. ஆனால் என் உள்ளே எங்கோ ஒரு மூலையில் ஒரு வக்ரமான புதிதான ஒரு சிலிர்ப்பு உருவானதை என்னால் மறுக்க முடியவில்லை. இரவு டாமி வீட்டுக்கு வந்தான். என் கணவர் அவனை சிரித்த முகத்துடன் வரவேற்றுவிட்டு, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் உள்ள இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். டாமிக்கு எதுவும் புரியவில்லை. அவன் என்னிடம் தனியாக பேசினான். என்ன நடக்குது இங்க? நான் ஏலோ உங்க கணவர் கூப்பிட்டாருன்னு வந்தேன். ஆனா அவர் நம்மள தனியா விட்டுட்டு போறாரே என்று குழப்பமாக கேட்டான். நான் மெதுவாக அவனிடம் நடந்ததையெல்லாம் சொன்னேன். என் கணவர் என்ன புரிஞ்சுகிட்டார். எனக்கான சந்தோஷத்தை அவர் உன்ன மூலமா எனக்கு கொடுக்க நினைக்கிறார் என்று சொன்னேன். டாமிக்கு முதலில் அதிர்ச்சியாகவும் தயக்கமாகவும் இருந்தது. இது சரியா வருமா? அவர் என் நண்பன். அவர் தப்பா நினைக்க மாட்டாரா என்று கேட்டான். அவரே ஆசைப்பட்டுதான் உன்னை வர வச்சிருக்கார். அவர் உன்னை நம்புறார் டாமி. எனக்கு இப்போ உன்னோட நெருக்கம் தேவை என்று கூறி நான் அவன் கைகளை பற்றினேன்.
அதன் பிறகு அவனது தயக்கம் உடைந்தது. நேற்றைய இரவைப் போலவே இன்றும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. தாமியுடனான அந்த நெருக்கம் எனக்குள்ளிருந்த அத்தனை இறுக்கங்களையும் தளர்த்தியது. ஒரு பெண்ணாக நான் எவ்வளவு சுதந்திரமாக, எவ்வளவு காட்டமாக, எவ்வளவு சந்தோஷமாக உணர முடியுமோ அத்தனை சந்தோஷத்தையும் நான் அந்த நொடிகளில் அனுபவித்தேன். உள்ளே அறையில் இருக்கும் என் கணவர் இதை ஏற்றுக்கொண்டார் என்ற தைரியம் என்னை இன்னும் மூர்க்கமாக செயல்பட வைத்தது. மறுநாள் காலை நான் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் ஒரு புதிய ஆற்றலுடனும் எழுந்தேன். முகம் கண்ணாடியில் பார்க்கும்போது நானே என்னை ரசித்தேன். என் கணவர் என்னை பார்த்து சிரித்தார். நேத்து நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, ஆனா எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு என்றார். என்ன என்று ஆர்வமாக கேட்டேன். இன்னைக்கு நீ டாமிக்கு கால் பண்ணு, அவனை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடு. நான் இதை ஏற்பாடு செஞ்சேங்கிற தைரியத்துல நேத்து அவன் ஒத்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு நீயாவே அவனை மயக்கி உனக்கு சம்மதிக்க வைக்கணும். ஒரு பெண்ணின் வசீகரத்தை நீ முழுசா பயன்படுத்தணும். அது உனக்கு ஒரு த்ரில்லா இருக்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு பகீர் என்றது. என்னங்க சொல்றீங்க? அவர் உங்க ஃப்ரெண்டு, நான் கூப்பிட்டா வருவானா? அதுதான் உன்னோட திறமை. நீ ட்ரை பண்ணு, நான் ஆபீஸ் போறேன் என்று கூறிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். என் கணவரின் இந்த விசித்திரமான ஆசை எனக்குள் ஒரு பெரிய வேட்கையை உருவாக்கியது. நான் அழகாக தயாரானேன். தாமிக்கு அழைத்தேன். ஒரு ஹோட்டலின் முகவரியை கொடுத்து அங்கு வர சொன்னேன். தாமி வந்தான். அவன் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. ஏன் என்னை இங்க வர சொன்னீங்க? உங்க கணவருக்கு தெரியுமா என்று பதற்றமாக கேட்டான். நான் அவன் அருகில் சென்று என் மேலாடையை சற்று விலக்கினேன். இது எனக்கானது டாமி. எனக்கு அவர் கொடுத்த சுதந்திரம். நேத்து நடந்தத அவரே ரசிச்சார், நீயும் ரசிச்ச. அப்புறம் எந்த தயக்கம் என்று நான் அவனை வளைத்தேன். இல்ல, அவர் என் நண்பன், எனக்கு குற்ற உணர்வா இருக்கு என்று அவன் விலக பார்த்தான். உன் நண்பருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாமி, என் சந்தோஷமே அவர் சந்தோஷம் என்று கூறி நான் அவனோடு மிக நெருக்கமாக மூர்க்கமாக என் காதலை வெளிப்படுத்தினேன். என் கவர்ச்சியின் முன் அவனது தயக்கம் தவிடு பொடியானது. அங்கு நடந்தவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு காட்டுத்தனமான காதலும் சுதந்திரமும் கலந்த ஒரு களியாட்டம். அன்று மாலையில் என் கணவர் அங்கே வந்தார். எங்கள் மூவருக்கும் இடையே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. அவர் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை. என் சுதந்திரத்தை, என் சந்தோஷத்தை அவர் முழுமையாக கொண்டாடினார். மற்றவர்கள் பார்வையில் இது ஒரு தவறான, விசித்திரமான உறவாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. என் கணவர் எனக்கான சுதந்திரத்தை முழுமையாக கொடுத்துவிட்டார். சமூகத்தின் கட்டுப்பாடுகளைத் தாண்டி எங்கள் திருமண வாழ்வை ஒரு புதிய கோணத்தில் நாங்கள் உயிர்ப்பித்துள்ளோம். என் தனிமை இப்போது இல்லை. எனக்கான சந்தோஷத்தை நான் கண்டுகொண்டேன். இதுதான் என் உண்மையான கதை.